அனைவருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம். அதாவது இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, இப்போ உள்ள சமீப காலமாக குழந்தைகளுக்கு ஒரு சரியான அன்பு, பாசம், ஒரு பெரியவங்களை எப்படி மதிக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் இப்போது உள்ள பிள்ளைங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி, அதுதான் ஒரு உண்மைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி நிறைய குடும்பங்களில் நான் பார்த்து கண்டறிந்த ஒரு விஷயம். அது ரொம்ப தவறாக போயிட்டுருக்குது. அதுக்கு முழு காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குழந்தைகள் வந்து தவறாகி போவதற்கு முழு காரணம் வெளி உலகம். ஃபஸ்ட்டு வந்து தாயும் தகப்பனும் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் தகப்பனும் நல்ல சிறப்பாக, அன்பாக, பாசமாக, பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் கிடையாது. பிரச்சனைகள் இருக்கணும். அதில் வந்து ஒரு சதவீதம் இருக்கணும். ஒரு 70% பாசிட்டிவாகவும் ஒரு 30% தவறாகவும் இருந்தால் கூட அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் போயிட்டுருக்கும். ஒரு சில குடும்பங்களில் வந்து பேரண்ட்ஸுகள் எப்படி இருப்பாங்கன்னா, எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ தான் சண்டைகள் இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? குழந்தைகளை காட்டாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்ட சண்டையை வச்சுட்டு வெளி உலக பார்க்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காங்க. ஆனால் ஒரு சில வீட்டுகளில் என்ன நடக்கும்னா, பெரிய அளவில் சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலுமே, சின்ன விஷயமா இருந்தாலும் கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு குடும்பங்களும் இருக்குது. இப்போது குழந்தைகளுக்கு வந்து ரோல் மாடல் யான்னு பார்த்தீங்கன்னா தாயும் தகப்பன் மட்டும்தான். முதல்ல நம்மளை தான் முதல்ல பார்ப்பாங்க. அவங்களோட பார்வையாக்கப்பட்டது அப்படியே அந்த மூளைக்கு கொண்டு சென்று அவங்க எதை பார்க்குறாங்க, எதை உணர்றாங்களோ அதை கொண்டு மண்டையில் கொண்டு ஏற்றிடும். எல்லாமே பாசிட்டிவாக இருந்து, சரியாக இருந்து, ஒரு அன்போட ஒரு இணக்கமாக இருந்து, பணம் பொருளாதாரம்ன்றது வந்து அதுக்கப்புறம் தான். அன்பு பாசம் என்பது வந்து முதல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைகளுக்கு மத்தியில் நல்ல சிறப்பாக ஒரு சந்தோஷம், நல்லா ஒரு கூடி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து, அவங்கவுங்க கருத்துக்களை பதிவுறதுலேருந்து, நம்மளோட கஷ்டங்களை புரிய வைக்கிறதுலேருந்து, நம்ம ஒரு சம்பாத்தியம் எவ்வளோ வருது, அதை எப்படி பகிர்ந்து நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி கஷ்டத்தை உணர வச்சு ஒரு அன்பாக பேசணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்களில் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒருத்தர் இருப்பாங்க. பெண்களும் இருக்காங்க, அதை நம்ம விட்டுருவோம். பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஆண்கள் எப்படின்னா, பெண்களை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மட்டம் தெரியுங்களா, நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட, நீ என்ன பண்ணிட்ட, நீ என்ன எதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து டேமேஜ் பண்ணுற குடும்பம் நிறையா இருக்குது. அப்படி டேமேஜ் பண்ணுற ஆண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரமாவா டேமேஜ் பண்ணுறீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. சரிங்களா? யாரும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொண்டாட்டியை டேமேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதை பார்க்குற பிள்ளைங்களோட மென்டாலிட்டி என்னாங்கன்னா, தாய் மேலே இருந்த மதிப்பு இருக்காது, தகப்பன் மேலேயும் ஒரு மதிப்பு இருக்காது. தகப்பனையும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் நல்ல ஒரு உபகாரம் எல்லாமே நீங்கள் கொடுத்தாலும் அது பிள்ளைங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அது கண்களில் எதை பார்க்குதுகளோ, எதை உணருதுகளோ அதைத்தான் அதுக்கு வந்து நம்புங்க. நீங்கள் ஆகாரம் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் இதுகளுக்கு உண்மைத்தன்மை தெரியாது. அதுக்கு நம்ம அம்மாவை எப்படி அப்பா நடத்துகிறாரு, அப்பா எந்த மாதிரி காரியங்களே இருக்காரு, அம்மா எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத தான் பிள்ளைங்க முதல் மேட்ச் பண்ணுங்க. அது நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும், ஒருவேளை சாப்பாடாக இருந்தாலும் கலந்து அதை புரிய வச்சு மனைவியை மதித்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு செல்லணும்னா பிள்ளைங்க சரியான முறையில் வளர்ந்துருங்க. இல்லை நான் எல்லாமே நான் கொடுக்குறேன், எல்லாமே கேட்குறதெல்லாம் வாங்கி நான் கொடுக்குறேன், ஆனால் பிள்ளைங்க வந்து சரியான முறையில் வளரலை. ஸோ அதுக்கு காரணம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணை வந்து மதிக்கிறதில்ல. பெண்கள் என்பவர்கள் வந்து முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. 10 ரூபா சம்பாரித்தாலும் ஒரு பெண் சரியான முறையில் கொண்டு போகணும்னு நினச்சா தாராளமாக கொண்டு சென்றுவாள், சரியாக கொண்டு போயிடுவாள். அது பெண்ணால் முடியும். நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அதை அழிக்கிற பெண்களும் உண்டு. ஓகேங்களா? கோடி ரூபா சம்பாரித்து கொடுத்தாலும் அதை அழிக்கிற பெண்களும் உண்டு. எல்லாமே வந்து மாறி மாறி ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல சரியான பெண்களை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? 10 ரூபா கொடுத்தாலும் சரியாக குடும்பம் நடத்துகிற பெண்கள் இருப்பாங்க. முதல்ல ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கணும். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை சரியாக கொண்டு செல்ல ஒரு பெண்ணால் மட்டும்தான் செயல்பட முடியும். ஆண் வந்து சரியான முறையில் வந்து கொண்டு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சம்பாதிச்சிருவீங்க, சரிங்களா? நல்ல முறையில் சம்பாதிச்சிருவீங்க, ஆனால் சரியாக கொண்டு வரதுக்கு உங்களால் முடியாது. அப்போது அதை ஒரு பெண்ணி இடத்துல கொடுத்து அந்த பெண் தான் வந்து சரியான பெண் என்பவளோ அதை சரியாக கொண்டு வருவாள். அவளை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அமைதியாக 4 சுவத்துக்குள்ளே இருக்கும்போது அதை நீங்கள் வெளிப்படுத்திக்கணும். பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்னைக்கு ஒரு தகப்பன் ஒரு தாயை டேமேஜ் பண்ணுறாங்க, நீ என்ன செஞ்சிட்டேன்னு டேமேஜ் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு வந்து அந்த தகப்பனுக்கு தான் போய் சேரும். அதில் பாதிக்கப்படுற பெண்ணும் பாதிக்கப்படுவா, அந்த ஆணும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவீங்க.
அதனால் நான் சொல்கிறேன், முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம், அது வந்து இல்லை. கூடி உட்காந்து புரிய வைக்கணும். உண்மை, பாசம், அன்பு இதுகளை வந்து நம்ம புரிய வைக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம்னா அது எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி அதை கொண்டாந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து செயல்படுறோன்றதில் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம உழைக்கிறத வந்து பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சா தான் பிள்ளைங்க அது புரியும். சரிங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியல, ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டு இருக்குது, அதுகளை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் சரியாக பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சரியாக கொண்டு செல்கிறோம். ஆனால் அதுகளுக்கு எப்படி தெரியுது, நமக்கு எதுவுமே அவங்க செய்யலை, நம்மளை தனியாக விட்டாங்க. என்ன சொன்னாலும் கோபம், என்ன சொன்னாலும் கோபம், என்ன சொன்னாலும் கோபம். சரிங்களா? புரிதல் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பசங்களே தன்னை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க, தன்னையே இழந்துருவாங்க. அதனால் நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன், நான் முதல்ல பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தயவு செய்து பெண்களை டேமேஜ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை டேமேஜ் பண்ணாதீங்க. பண்ணாமல் நல்லா அன்போட பாசத்தோடு அந்த பெண்ணை மதிங்க. அந்த பிள்ளைங்களும் தகப்பன் தாயை கண்டிப்பாக மதிப்பாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. இதை மாற்றுங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டுருக்குது. 10 ரூபா சம்பாதிச்சனும் கூடி வாழ்கிற குடும்பம் சிறப்பாகத்தான் இருக்குது. இந்த காலத்தில் ஒரு 3 குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். சம்பாத்தியமே இல்லைனாலும் நல்லா தான் இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அன்பு பாசங்களை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது தான் ஒரு தாயின் தகப்பனோட சிறப்பான ஒரு பங்கு. சும்மா எல்லாம் வாங்கி கொடுப்பது பங்கல்ல, நல்ல சிறப்பு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு அந்த பக்கத்தில் நின்று இவங்க எதுவுமே நமக்கு நல்லது பண்ணலைன்னு அதுக்கு ஃபீல் பண்ணுறது. இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிள்ளைங்க நம்ம மதிக்கலை, நல்லா சரியாக இருக்கலன்னு தாய் தகப்பனத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் நடக்குது, நான் பார்த்துட்டேன். சரிங்களா? அதனால் பிள்ளைங்களை சரியாக முறையாக வளர்க்க கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் புரிய வச்சு கற்றுக்கோங்க. பெண்ணை மதிங்க. நமக்குன்னு இருக்கிற பெண்ணை முதல்ல மதிங்க. மதிச்சா தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மதிப்பு கிடைக்கும். பெண்ணை நீங்கள் மதிக்கலைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுத்தமாக மதிப்பே கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக கூட இருந்துட்டு போங்க, ஆனால் உங்களுக்கு அது மதிப்பு கிடைக்காது. ஓகேங்களா? 10 ரூபா கூட சம்பாதிங்க, பெண்ணை மதித்து பாருங்கள். அந்த குடும்பத்தில் உங்களை தூக்கி வச்சு சீராட்டுவாங்க குழந்தைங்க. இனிமேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றுங்க, உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். காதல் பிரிவின் ஒரு வழி நிறைந்த வார்த்தைகள். நீ இப்போது தனியாக இருந்தாலும் நீ தனிமை இல்லை. உன் காயம் குணமான பிறகு நீ உன்னை தேடுவாய். நன்றி.